போன எபிசோட் வந்து அந்த இரவு புறாவை வேட்டையாடலான்னு வந்து கேப்டன் முடிவு எடுத்திருப்பாரு. அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பார்ப்போம். ஆரம்பத்துல ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி தான் தெரியுது. அங்க ஹீரோ பழசதான் நினைச்சு பாக்குறான். பாரு நம்ம இந்த வாட்டி பணக்காரங்களா ஆயிடலாம். திருப்பி வீட்டுக்கு வரும்போது உனக்கு சுவையான சாப்பாடு கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன். எனக்காக காத்துரு, அதை பட்டு மறந்துடாத. நான் திருப்பி வருவேன்றதை பட்டு மறந்துடாத. இது எல்லாமே ஹீரோக்கு ஒரு கனவு மாதிரி தான் வந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்னென்னமோ மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கடுத்து ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கலாம், கவலைப்படாத. அதுக்கடுத்து ஒரு சாப்பாடு கடையுமே திறக்கலாம். நீ தினமும் வயிறு மட்டும் சாப்பிடலாம். பிரதர் சுக்கிங் எனக்காக காத்துக்கிட்டு இருக்க, அதை பட்டு மறந்துடாத. ஓ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை நான் முதல்ல கிரைம் டிவிஷன்ல பாத்தப்ப உன்னோட கபலமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. பரவாயில்ல பிரதர், உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதுல நான் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமா மாற்றங்களுமே பண்ணியிருக்கேன். உன் தேவைக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். பாதுகாக்கிறதுமே இதுல ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவனுமே தூக்கி தண்ணியில வீசிட்டான். அதுவும் பெரிய கப்பலுமே அங்க வந்துட்டு இதுல முக்கியமா உன்னால ஆன்மீக சக்தி எல்லாம் உள்ள வாங்க முடியும். கடல்ல உனக்கு வச்சு பெருசா ஆபத்து வந்தா இதுல இன்னொன்னு ஒரு போட்டுமே இருக்கு தப்பிச்சு போறதுக்கு. அதை வச்சு நீனு மறக்காம தப்பிச்சு போய்க்கலாம். இதை வச்சு உன்னால அட்டாக்கும் பண்ண முடியும், பாதுகாத்துக்கவும் முடியும். என்னோட படைப்பு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன உனக்கு திருப்தியா தானே இருக்கு? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் கொடுத்த காசோட 2 மடங்கு அதிகமா செலவு பண்ண மாதிரி தெரியுது. நம்ம 2 பேருக்கு எதுவும் ரத்த உறவு கூட கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி பண்ற? நீ சொல்றது உண்மைதான். உனக்கு கேப்டன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அவரே உன்னை என்கிட்ட அறிமுகப்படுத்தினால கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். பேசாம நீ என்னோட முதலீடா எடுத்துக்க. ரொம்ப நன்றி பிரதர். சரி அதெல்லாம் இருக்கட்டும். பாக்குற பார்வை வேற எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. எதுக்காக யாரையும் சாகடிக்கிற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு யாரையும் நான் சாகடிக்கலாம் போறது கிடையாது. அது இருக்கட்டும். சரி இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா உனக்கு காட்ட வேண்டியது இருக்கு. சரி அதை ஒரு போனஸா நீ வச்சுக்க. இதுக்கு அடுத்து நீ இதை ஒரு வீடு மாதிரி வச்சுக்கலாம். யாராச்சும் கூப்பிடணும்னா மறக்காம கூப்பிட்டுக்க. என்ன உனக்கு அது கிடைச்சிட்டா? ஒரு ஆளை நானும் சாகடிக்கணும். இன்னைக்கு யாரையும் சாகடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அங்க அதோட சீனுமே கட் ஆயிட்டு நாங்களும் முடிவெடுத்துறோம் இன்னைக்கு அந்த இரவு புறாவை பிடிக்கலான்னு. எல்லா அதிகாரிகளுமே ரொம்ப தீவிரமா தான் இருக்காங்க. இதனால நமக்கு பணமும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இரவு புறாவோட விழாவை தான் காட்டுறாங்க. இங்க பாருங்க, அந்த கோட்டைக்குள்ள சுத்தி 27 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள 2 தலைவர்களுமே இருப்பானோ. அவங்களோட லெவல் வந்து 9th தான் இருப்பானோ. அவனோட தலையெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 10 ஆன்மாக்களுமே போனஸா கிடைக்கும். இன்னைக்கு இங்க டெலிவரிமே இருக்கு, எல்லாம் கொஞ்சம் பாத்துருங்க. இந்த இடத்தோட தலைவர்கள் தான் இவனும். எதிரி தலைவர்களோட தலை எடுக்கிறவனுக்கு 80 கல்லுமே கிடைக்கும். அந்த இரவு புறா விட்டு நமக்கு எதிரிகள் கிடையாது. கேப்டனோட ஆட்களுமே அங்க உள்ள போயிட்டாங்க. கடல்கனியோட இளவரசன் தான் அங்க வந்திருக்கான். சொல்லப்போனா லேண்ட் டிவிஷனோட கேப்டன் அவன் தான். அது வந்து 3வது டீம். அவங்க 2 பேருமே இந்த இரவு புறாவை வேட்டையாட தான் வந்திருக்காங்க. எல்லாரையும் போய் சாவடிங்கடா. அந்த இடத்துக்குள்ள கேப்டனுமே வந்துட்டாரு. அவனுக்கிட்ட இருக்கிறதையுமே ஹீரோ அங்க எடுத்துக்கிறான். எவனோ அங்க செத்த மாதிரி நடிக்கிறதுமே அங்க ஹீரோக்குமே தெரிஞ்சுட்டு இந்த இடத்தோட பாம்பு தளபதி இவன் தான். இப்ப இவன் தான் ஹீரோ கிட்டானா வசமா மாட்டிக்கிட்டான். அவனுமே அங்க பாம்பை வச்சு தாக்குறான். தண்ணி வச்சு அதோட கதையை மொத்தமா அங்க ஹீரோ முடிச்சு விட்டுட்டான். அந்த பயலுக்குமே அங்க சமத்தியான ஒரு அடி விழுந்துட்டு ஹீரோ அந்த தேடு கேப்டனுமே பட்டுன்னு தாக்குறாங்க. அந்த தலை எனக்கு சொந்தமானது தம்பி, நம்மளால இவன் கூட எல்லாம் இப்போதைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஹீரோ கிட்ட அடி வாங்கினவனுமே இங்க ஓட ஆரம்பிச்சிட்டான் பட்டுன்னு. அவனோட கதையை மொத்தமா அங்க ஹீரோ முடிச்சு விட்டுட்டான். இந்த இடத்தோட பாம்பு தளபதியுமே இப்ப செத்து போயிட்டான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னோட கிரெடிட்ட மொத்தமும் திருட பாக்குற? நானே உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து தரேன். 6வது டீமோட சாதனைகளை திருட பாக்குறியா? உனக்கு இன்னைக்கு ஏதோ நல்ல நேரமா போயிட்டு இதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரி வாங்க நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். இனிமே நீங்க கொஞ்சம் நல்ல வேலை தான் பாத்துருக்க. நான் கூட உனக்கு உதவி பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு 100 ஆவிகள் கொடுத்தனா நல்லா இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளவுதான் கொடுக்கறதுக்கு இல்ல. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ இப்ப எனக்கு கடனாளியா இருக்க. இன்னைக்கு நம்ம மேல காசு கொட்டதான் போகுது. இவனும் கொஞ்சம் ஹீரோகிட்ட பேச்சு போட பாக்குறான். ஹீரோமே இவனை பெருசா இப்ப கண்டுக்கிற மாதிரி தெரியல. அந்த பையன் அவங்க ஏகப்பட்ட பேரை கடத்தி வச்சிருக்கானோ. ஹீரோ எல்லாரையும் அங்க திறந்து விட்டுட்டான். அந்த பையனோட உடம்புமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. புதையில குணப்படுத்துறவர்னா யாரா இருப்பா? கண்டிப்பா அது ஒரு நல்லதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்த ஆட்களுமே அங்க சில பசங்களை கூட்டு போறானோ. அங்க நடக்கிறது அப்படி ஹீரோமே உட்காந்து பாக்குறான். ஹீரோமே அந்த பையனுக்கு ஏதோ வெள்ள அமிர்தத்தை கொடுத்த மாதிரிதான் தெரியுது. உயிரோட இருக்கிறதுக்கு பாரு, அப்பதான் உன்னால வேக வச்ச பண்ணு சாப்பிட முடியும். அவங்கிட்ட பேசிட்டு ஹீரோமே அங்க இருந்து கிளம்பிட்டான். இவங்க கூட சாப்பிடறதுக்கு தான் இங்க ஹீரோ வந்திருக்கான். பேசிக்கிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ மருந்து கடைக்கிட்ட அந்த வெள்ளை மாத்திரை வித்ததை நானுமே பார்த்தேன். அது உனக்கு செய்ய தெரியுன்றது நல்லாவே தெரியுது. சரி இதை வச்சுக்க. ஹீரோமே சரி ஏதோ உனக்கு கொடுக்க வரான். பாரு இது நம்ம நட்புக்காக வச்சுக்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன பொருள் தான். நம்ம எல்லாரும் ஒரே பேட்ச் தான். அப்பப்ப நம்ம அடிக்கடி வெளில போக வேண்டிய நிறைய வேலை இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அந்த கடைக்காரனுமே இங்க சும்மா கத்திக்கிட்டு கிடக்குறான். அதை ஒரு கோவத்தோட தான் அங்க ஹீரோ பாக்குறான். அவன் அதை எப்ப வச்சுட்டு போவான்னு தான் இந்த 2 பசங்களுமே பாக்குறானோ. இன்னைக்கு சுவையான சாப்பாடு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கப்பட்டுன்னு அங்க இருக்கிறதான் 2 பேரும் எடுத்து சாப்பிடுறானோ. பட்டுன்னு அந்த கடைக்காரனுமே அங்க வந்துட்டான். அவனை பார்த்தவொன்னே 2 பேரும் அங்க தலை தெரிச்சு ஓடிட்டானோ. நீ வந்த இடத்துக்கு ஒழுங்கா திரும்பி போயிடு. காசு இல்லாமலாம் அந்த கடைக்கு வர பக்கம் வச்சுக்காத. ஹீரோ பாக்குறத பார்த்தவொன்னே இவனுக்குமே கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு அவனும் அந்த பொண்ணுகிட்ட அதுக்கடுத்து எதுவும் வச்சுக்கல. எல்லாத்தோட இன்னைக்குமே நம்ம சாப்பாடை வீணடிக்க கூடாது. அந்த பொண்ணுமே அங்க ஹீரோவை பார்த்துட்டு அந்த முட்டாயை அப்படியே ஹீரோமே அங்க உத்து பாக்குறான். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த பையனோட பேர் வந்து சியாவோ. அங்க நடக்கிறதான் 2 பேரும் எட்டி பாக்குறானோ. ஒரு பெரியவருமே அந்த முட்டாயை வாங்கி அந்த பசங்களுக்கு அங்க தராரு. ஹீரோ பாக்குறதையுமே அவர் பாத்துட்டாரு. அவர் சாப்பிடலான்னு வச்சிருந்தது இவங்க 2 பேருக்கு ஆளுக்கு பாதி கொடுத்துட்டாரு. ஹீரோ ஆசையா பாக்குறத இவனுமே அங்க பாத்துட்டான். அது உண்மையா ரொம்ப இனிப்பா இருந்ததுடா. பேசாம நம்மளே இந்த முட்டாய் கடையை திறந்துருவோமா? நமக்கு ஒரு பக்கம் காசுமே வந்துரும். அதுக்கடுத்து நம்ம குப்பை தொட்டியில போய் சாப்பாடுமே தேட வேணாம அங்க உட்காந்து கேப்டன் சாப்பிடுற மாதிரி எங்க ஹீரோக்குமே தெரியுது. யாருன்னு ஹீரோமே போய் பாக்குறான். அது வேற ஒரு ஆளா இருக்கு. அவனுக்கு எல்லாம் ஒரு பிரமையா தான் இருக்கு. முதல்ல நம்ம ஒரு சாப்பாட்டு கடையை திறக்கிறோம். அதுக்கடுத்து நீ தினமும் சாப்பிடுற வயிறு முட்டை நமக்கு ஒரு சொந்தமா அதுக்கடுத்து வீடுமே கிடைச்சிரும். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ
ஒரு பக்கமா உட்காந்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். மாஸ்டர் பாய்மன் நேரத்துக்கு பர்பிள் லேண்டுக்கு போயிருப்பாரு. லுவானியா வேற அவனு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பொருளா தான் இங்க எல்லாம் இருக்கு. நானும் அந்த 7th பிளட் டேல நானுமே ஒரு ஆளை சேர்ந்துட்டேன். என்கிட்டயுமே ஒரு கப்பலுமே இருக்கு. எனக்குமே வாழ்றதுக்கு இப்ப ஒரு இடமும் இருக்கு. இன்னைக்கு நானுமே அந்த இரவு புறால ஒரு ஆளை சாகடிச்சேன். எனக்குமே நிறைய ஆவிக்கல்லுமே கிடைச்சது. அந்த விதிமலரை வேற நான் இனிமே கண்டுபிடிக்கவே இல்ல. அவனுக்கு திருப்பியுமே இங்க கேப்டன் வேற தெரியுறாரு. கேப்டன்ல இதுக்கு எடுத்தாச்சும் நீங்க ஓய்வு எடுக்கலாம். கண்டிப்பா நான் என்னோட குடும்பத்தை திருப்பியுமே பாப்பேன். மாஸ்டர் பாய் நீங்களுமே நீண்ட ஆயுளோட தான் இருப்பீங்க. அவனும் அங்க ஒரு கப்ப உள்ள இறக்கிட்டு தான் இருக்கான். பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு மொத்தத்தையும் உள்ள இறக்கிட்டான். எதுக்கு தனியா குடிச்சிட்டு போய் தனிமையில கிடக்க? என்கிட்ட ஒரு நல்ல மது இருக்கு, வா நம்ம சேர்ந்து குடிக்கலாம். சரி வா, அப்ப என்னோட கப்பலுக்கு போவோம். அவனை நேரம் கப்பலுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். பிரதர் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, வாங்காம அப்படியே நின்னுகிட்டு இருக்க. அதான் நானே இதை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு, 7th பிளட்ல வாழ்க்கையை ஓட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். வெளில இருக்க மக்களுமே வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு. அவன் சொல்றதை கேட்டு ஹீரோமே பழசெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறான். அந்த நேரத்துல நான் கூட ஒன்ன மாதிரி தாண்டா அப்ப இருந்தேன். நானும் அப்ப செய்ய முடியாத காரியங்களை நிறையவே செஞ்சேன். அப்ப எனக்கு அந்த இடத்துல 2 நண்பர்கள் பட்டு தான் இருந்தாங்க. அவன் சொன்னதை கேட்டு ஹீரோமே அப்படியே பழச நினைச்சு பாக்குறான். அவன் பிரதருமே அவனை விட்டுட்டு எங்கேயோ போற மாதிரி தெரியுது. அவனை 2 பேரும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியல. அவங்க எல்லாரையும் தான் அங்க ஹீரோ நினைச்சு பாக்குறான். இந்த மதுவா நான் ஏற்கனவே நம்ம டீம்மேட்டுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சரிவா நம்மளும் கொஞ்சம் குடிப்போம். தம்பி நீ இன்னும் எதுக்காக இதை குடிக்காம அப்படியே வச்சிருக்க? பிரதர் நான் இதை குடிக்கணும் நீ ரொம்ப ஆசைப்படுறப்ப இருக்கு. நீ எதுக்காக என்ன சாகடிக்க ஆசைப்படுற? இந்த மாதிரி நீ விஷத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க கூடாது. என்ன பிரதர் இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பைய பட்டு ஹீரோ அடிக்கிறதுக்கு போயிட்டான். அவனுக்கு தான் அங்க உடம்புலாம் ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்ப நீ இந்த விஷத்தை கலந்த? தானாவே வந்து ஹீரோ கிட்ட அவன் வசமா மாட்டிக்கிட்டான். அந்த பைய பட்டுன்னு அறக்க உருவத்துக்கு மாறிட்டான். அத பீஸா ஹீரோவுமே ஆக்கிட்டான். அந்த பையன் இங்க இருந்து தப்பிச்சு ஓட தான் பாக்குறான். இந்த வேலையை நான் எடுத்துக்க கூடாது. தேவையில்லாம அந்த பையன் கிட்ட நான் சண்டையை வச்சுக்கிட்டேன். இவனை எதுக்காக யார் இங்க அனுப்புனான்னு இன்னும் தெளிவா தெரியல. அந்த பையன் அங்க ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி நான் வாட்டி இப்பதான் இது மாதிரி பண்றேன். எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. நான் வேற வழி இல்லாம தான் பண்ணேன். இங்க பாரு, என் பையன் வேற அங்க சிகிச்சைக்காக எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் காசுக்காக. ஹீரோகிட்ட அவனும் ஒரு சரியான அடியை வாங்கிட்டான். நான் கண்டிப்பா வீட்டுக்கு வேற போய் ஆகணும். எனக்காக நீ கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு கண்டிப்பா நான் வந்துருவேன். அந்த பையன் ஹீரோ கிட்ட அடி வாங்கி செத்துட்டான். அவன் பையனுக்காக அவன் ஏதோ விட்டுட்டு போன மாதிரி தெரியுது. அந்த முட்டாயை எடுத்து பார்த்துட்டு அப்படியே தண்ணியில வீசிட்டான்.